விசில வச்சு எங்கேயாவது ஊதிட்டு மடக்கி மடக்கி ஊதினாலும் தமிழ்நாட்டில் இந்த மனிதனுக்கான விடிவு ஏற்படாது. அதான் ஓரமா போ சொன்ன தேனிக்கு வந்துட்டு உசுரோட திரும்ப டேய் பார்த்தா இங்கதான் நிக்கிறேன் நிக்கிறேன் தம்பி உன்ன மாதிரி அட்டகத்து கிடையாது. உன்ன மாதிரி அட்டகத்து கிடையாது. 14 வழக்கு குண்டர் சட்டம், என்னைய இந்தியாவுடைய உச்சபட்ச முகமை, என்னைய சோதனை. துணிஞ்சு நின்னும்டா. சிரிப்பு தாங்க முடியல. உனக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன்டா, வேஷத்தாரி. வேஷத்தாரின்னு என்ன தெரியுமா தமிழ்ல? வேஷத்தாரின்னா போலியானவன், பிராடுகாரன், இரட்டை முகம் கொண்டவன், எல்லாத்துக்குமே அடங்கு. ஓகேயா? அதான் வேஷத்தாரின்ட்டு. நீ ஒரு வேஷத்தாரி. ஆம்பளை, சரியான ஆம்பளையா இருந்தா உன்னுடைய கூட்டத்துல மடக்கி ஊதாம இருக்க சொல்லு பார்ப்போம். நீ பேசுனே மடக்கி ஊதுறையில ஏண்டா தற்குறி, ஏண்டா வேஷதாரி. உனக்கு வேஷதாரி தான்டா பேர் உங்களுக்கு. நீ சொல்றையில மடக்கி ஊதுனாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி உன் கூட்டத்துல ஒருத்தனவாவது மடக்கி ஊதாம இருக்க சொல்றா. நீ தாண்டா எங்களுக்கு ஓட்டு கேட்குற, மடக்கி எல்லாத்தையும் ஊத சொல்ற. நீ மடக்கு ஊதினால உங்க மடக்கு நீங்க வேஷதாரியை ஃபுல்லாக விசிறிச்சு கெக்கப்பொக்கம் சிரிக்கிறாங்க 10 பேர் உட்காந்துக்கிட்டு. வெக்கம் இல்லை சிரிக்கிறதுக்கு, கொஞ்சம் கூட அறிவே இல்லை. உட்காந்துட்டு ஓத்தா அவன் அம்மான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்து கெக்கப்பொக்கம் சிரிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. தேனி மாவட்டத்தில் தெரியாதா யாருன்னு சொல்லி? தேனி மாவட்டத்தில் எங்கள் தளபதி ரசிகர் உயிர் தொண்டர்கள் தோழர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? உன்னை மாதிரி வெட்டுக்கட்ட பையலாம் அட்டைக்கத்தி. நாங்களாவது அட்டைக்கத்திடா, நீ பிளாஸ்டிக் கத்திடா. அட்டைக்கத்தினா கூட மண்ணுக்கு ஒரு இதாக போயிடும். நீ ஒரு பிளாஸ்டிக் கத்தி. நீ நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு, நாட்டு மக்களுக்கும் கேடு. என்ன பேச்சு பேசிட்டு ஓத்தாங்க ஒம்மான்ட்டு உட்காந்துருக்க பேச்சா மக்கள் இது? இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் தேனி கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சத்துணவு ஆசிரியர்கள், அந்த அமைப்பாளர்கள்லாம் கூட்டம் வரும்போது 4 நாளும் முன்னாவர்கள் வந்திருக்காங்க. ஒரு குஞ்சு இங்கே எட்டி போய் பார்க்கல. முதல்ல நான் போய் பார்க்குறேன். நான் போனேன்னே காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே அவங்க போய் அந்த லெப்ட் பாண்டி அண்ணன், தேனி தெற்கு மாவட்டம் லெப்ட் பாண்டி அண்ணன் என்ன பண்ணார்னா, தண்ணி கேனுங்க வாங்கி போட்டு டீ, காப்பி, வடை, டீ அத்தனை பேருக்கும் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, எதுக்கு 3 மணிக்கு போய் அவங்கள பார்க்கணும்னு என்ன நண்பர்கள்? சரி, இங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க, 7 மணிக்கு போகலாம், 8 மணிக்கு போகலாம். அந்த 3 மணி 4 மணிக்கு அந்த பணிக்குள்ளே எந்திரிச்சு போய் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு உண்மையிலே அந்த கிராமத்தில் போய் கொஞ்சம் கோபமாக பேசுவார். ஆனால் அடுத்த செகண்ட் உண்மையான நல்ல மனுஷன். சரிங்களா? அது மட்டும்தான் உண்மை. அது இது தளபதி மேலே இருக்க பாசத்தில் தேனிக்கு வர்றா உனக்கு இருக்குடா என் தளபதியை பற்றி பேசியான்னு சொல்லிப்பாரு. உன்னைய போய் பிளாஸ்டிக் கத்தியை போய் என்ன பண்ண போகிறாங்க? நீ ஒரு வெட்டுக்கட்டை. நீ பிரதமரை பேசியிருக்க, IPS அதிகாரியே செல்போன் திருடி, ஆடியோ திருடின்னு பேசியிருக்க. நீ தளபதியை நீ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்ப. உன்னைய மாதிரி என்ன பிளாஸ்டிக் கத்தியா நாங்கள்? அதான் சொன்னேன் நண்பர்களே. அந்த 3 மணிக்கு காப்பி, டீ, வடை எல்லாமே வாங்கி கொடுத்து அந்த மக்களை அரவணைச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக பெண்கள்லாம் தமிழக வெற்றிக்காலத்தில் இருந்தோம். அப்புறம் வடக்கு மாவட்டத்துலேருந்து நாங்கள் தான் டிவிக்கே தான் தேனி மாவட்டத்தில் இருக்க ஒட்டுமொத்த பேர் சப்போர்ட் பண்ணோம். சரிங்களா? தேனி தெற்கு மாவட்ட மகளிர் அணி, தேனி தெற்கு மாவட்டம் செயலாளர் காலைல 3 மணிக்கே இப்படி மக்கள் பணியை செஞ்சுட்டு மக்களுடைய கஷ்டத்தை பார்க்குறோம். மக்களோட மக்களாக இருக்கும். சரியா? யாருக்கு என்னென்ன பண்ணணுன்றது நம்ம போய்கிட்டு இருக்கோம். இவன் மடக்கு ஊதிங்கிறதும், ஓத்தாந்துறதும், ஒம்மாந்துறதும், தேனியில் வாடாந்துறதும். நீ ஒரு சரியான ஆம்பளை என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு வாட்டி அவர் சொன்னார், போய் காவல்துறை அதிகாரிட்ட போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி நியூஸ் சேனல்லாம் போட்டு இந்த மாதிரி உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க, பேசிடுவாங்கிறக்காண்டி தொடர்நடுங்கி பயில நீ காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தானடா வந்திருக்கேங்க. நீ சரியான ஆம்பளைனா நீயா முன்னக்கூடியே போடுவார். நான் தேனி மாவட்டத்துக்கு வரப்பறைஞ்சிட்டு வரிக்கு கொடுத்துட்டு நீ வந்திருக்கணும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீயா ஒரு 10 பேரை கூட்டத்தை வச்சு மடக்கி ஊத வச்சுக்கிட்டு நீ பேசுனே மடக்கு ஊதுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் பாரு, அந்த மாதிரி மடக்கு ஊதி நாங்கள் கிடையாது. சரியா? முதல்ல நீ ஆம்பளையா இருந்தால் நீ பேசும்போது மடக்கி ஊதாமல் இருக்க சொல்லி பார்ப்போம். போடா நீயும் ஆளும் மொசரக்கட்டையும். நீ பேச வர வந்துட்ட கஷ்டம். உண்மையிலே நண்பர்களே, காலையில் எந்திரிச்சு அந்த பணிக்கு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல. மக்களுக்காண்டி அவங்க டிவிக்கிலேருந்து அவ்வளோ பேர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நாங்கள் போட்டிருக்க போஸ்ட்லாம் நாங்கள் தான் போட்டிருப்போம். டிவிக்கில் தான் அப்படி சப்போர்ட் பண்ணுறோம். இவங்க பேசுகிறாங்களா, மற்ற கட்சியெல்லாம் பேசி பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்க. என்ன இவங்க அகிம்சையில் பின்பற்றி காந்தி இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இவங்க சுதந்திர போராட்ட தியாகி பாரு. அதாவது நம்ம முன்னோர்கள், நம்ம தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருந்தாலும் சரி, இம்மானுவேல் அவராக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு ஜாதி தலைவர்கள் இருக்காங்களா, அதை இவங்க கற்று காமிச்சுக்குருவாங்க.
முட்டா பையன் நீ வந்து அவங்கள சொல்லி கெத்து காமிச்சுக்கிறது. ஒரு ஜாதி அமைப்பில் இருந்தா அப்படின்னு நான் யாரும் தெரியுமா, நான் இப்படி தெரியுமா அப்படின்னு சீனை போட்டுக்கிறது. நீ யாருன்னு முதல்ல சொல்லு. தலைவர்களை விடு, தலைவர்கள்லாம் இருக்கட்டும், எல்லாருக்கும் சொந்தந்தேன். அதை காட்டி நான் ஒரு பெரிய ஆளுன்னு சீனை போடாத. நீ ஒரு பிளாஸ்டிக் கத்தி. நீங்கள்